அனைவருக்கும் வணக்கம். மகாபாரத கதையை நம்ம திரும்ப தொடங்கலான்னு இருக்கேன். ஏன்னா, எத்தனை வருஷம் நான் படித்தாலும் அதில் மகாபாரத கதையை பற்றி சொல்கிறது என்னன்னா, மகாபாரத கதையை எவன் ஒருவன் படிக்கிறானோ, காலையில் படித்தாக்கன்னா முதல் நாள் இரவு செய்த பாவங்கள் போகின்றன. வேற ஒரு வருஷம் படித்தேன். அதில் எடுத்த உடனே மகாபாரத மகிமை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க சொல்கிறது என்னென்னா, காலையில் படித்தோம்னா முதல் நாள் நைட்டு பண்ண பாவம்லாம் தீர்ந்து போயிடுது. அதுக்கப்புறம் சாயந்தரம் படித்தோன்னா காலையில் பண்ண பாவங்கள்லாம் தீர்ந்து போயிடுது அப்படின்னு அவர் நம்பிக்கையோடு சொல்கிறார். அதுவும் இல்லாமல் மாலைய பட்சத்தில் அதை பற்றி ஒரு லைன் பேசுகிறதோ ஒரு லைன் கேட்குறதோ பித்திருக்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும், அவர்கள் மோட்சத்தை சென்றடைவார்கள் அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. மகாலய பட்சத்தில் நீங்கள் விதவிதமாக எல்லா தானம் கொடுத்தாலும் எல்லாம் பித்திருக்களுக்கு போய் சேருது, அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்த விட அவங்க சொல்கிறது என்னென்னா, மகாபாரத கதையில் ஏதேனும் ஒரு வரியை படித்தாலோ ஒரு வரியை கேட்டாலோ அந்த பித்திருக்கள் மோட்சத்தை அடைகிறார்கள் அப்படின்னு மகாபாரத கதையில் சொல்லுது. அதனால் சரி மகாபாரத கதையை விட்டது மாலை பட்சத்தில் ஒரு 2-3 நாளாவது சொல்லலாம் அப்படின்னு நினச்சி தான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நம்ம ஜனமேஜயன் யாகம் செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம படித்தோம், சொன்னோம். சரி, அந்த யாகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு காரணம் அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் உண்டாச்சு, அதனால் அவர் செய்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டாக்கன்னா, கஷ்யபருக்கு 13 மனைவிகள். அதில் குறிப்பிட்ட ஒரு 4 பேரை நான் சொல்கிறேன். திதி, அதித்தி, அதுக்கப்புறம் கத்ரு, வினத்தை. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்ருவும் வினதாவை பற்றியும் பார்க்க போகிறோம். அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கஷ்யபர்கிட்ட போய் எங்களுக்கு உங்களோட வாழ்க்கை ரொம்ப நிறைவாக இருக்குது, ஆனால் அதற்கான பலன் எங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்களுக்கு புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியா, உங்களுக்கு கண்டிப்பாக நான் தரேன் அப்படின்னோடனே கத்ருவை பார்த்து கேட்குறாரு, உனக்கு எப்படிப்பட்ட குழந்தைகள் வேணும் அப்படின்னு அவள் கேட்குறா. அதே சமயம் வினதையை பார்த்து உனக்கு எப்படிப்பட்ட குழந்தைகள் வேணும்னு நீ விரும்புகிற அப்படின்னு கஷ்யபர் கேட்டவுடனே இவ என்ன சொல்கிறா, எனக்கு நிறைய புத்திரர்கள் வேணும், 1000 குழந்தைகள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறார். இவ என்ன சொல்கிறா, வினாதா என்ன சொல்கிறா, எனக்கு புத்திசாலியாகவும் பலவானாகவும் இருக்கின்ற 2 குழந்தைகள் இருந்தால் போதும், 2 புத்திரர்கள் இருந்தால் போதும் அப்படின்னு யார் சொன்னது, வினதா சொல்கிறா. சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அவங்களோட சந்தோஷமாக இருந்து கத்ருவுக்கு 1000 குழந்தைகள் 1000 முட்டைகள் தரார். யார் தரார், காஷ்யபர் தரார் அப்படின்னு அந்த கதை சொல்லுது. காஷ்யபர் என்ன பண்ணுறாரு, ஒரு 1000 முட்டைகளை கத்ருவுக்கும் வினதாவுக்கு 2 முட்டைகளையும் கொடுக்குறார். கொடுத்த உடனே இதை பத்திரமா பாதுகாத்துவாங்க, குறிப்பிட்ட காலம் வந்தவுடனே இந்த முட்டைகள்லேருந்து உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதில் என்னாச்சு, 500 வருஷங்கள் காத்திருந்தாங்க. காத்திருக்கும்போது 500 வருடம் கழித்து கத்ருவுக்கு என்னாச்சு, அந்த 1000 முட்டையிலேருந்து பாம்புகள் பிறந்தன. அதை பார்த்த உடனே வினதாக்கு ரொம்ப ஒரு பொறாமை வந்துடுது. நம்ம காந்தாரிக்கு பொறாமை உலக்கையால் வயிற்றை இடிச்சுப்பால, அதே மாதிரி இவ பொறாமப்பட்டு என்ன பண்ணுறா, கொடுத்துருந்த 2 முட்டையில் ஒரு முட்டையை உடைச்சிட்றா. உடைச்ச உடனே அந்த குஞ்சு பாதி வளர்ந்துருக்கும், பாதி வளர்ந்துருக்காது. முழு உறுப்புகள் சுத்தமாக வளர்ந்துருக்காது, ஒரு பாதி மட்டும் வளர்ந்துருக்கும். அது கால்னால் ஊனமாக இருக்கும் அந்த குழந்தைக்கு. அது என்ன பண்ணும், வெளியில் வந்த உடனே நீ ரொம்ப அவசரப்பட்டு நீ முட்டையை உடைச்சதுனால நீ கத்ருவுக்கு அடிமையாக போவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு இந்த அருணன் பறந்து போயிடுது. அருணனும் பின்னால் இவன் என்ன பண்ணுறா, நீ என்ன தான் இந்த மாதிரி ஊனமுற்றவளாக பண்ணிட்ட, நீனு இந்த முட்டையாவது நீ உடைக்காமல் பத்திரமா பாரு, இதுலேருந்து உனக்கு நல்ல புத்திரன் ஒருத்தன் கிடைப்பான், அவன் உன்னை விடுதலை தலையிலேருந்து அந்த உனக்கு இந்த அடிமை வாழ்க்கையிலேருந்து விடுதலை கொடுப்பான்னு சொல்லிட்டு இந்த அருணன் பறந்து போயிடுறான். அதாவது வினதாக்கு 2 பசங்க, யார் யார் அப்படின்னு சொன்னால், அருணன் ஒன்று, ஃபஸ்ட்டு வந்த குஞ்சு அருணன், அதுக்கப்புறமா கருடன். அருணன் தான் கை கால்லாம் ஊனமாக போகுது. அதுக்கப்புறமா போய் அவன் என்ன பண்ணுறான், நிறையா தவங்கள்லாம் இயற்றினோடனே அந்த பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு சூரியனுக்கு சாரதியாக நீ போயிடு அப்படின்னு சொல்லி அவனை சூரியனோட சாரதியாக அவனை அனுப்புகிறாங்க. யாரை, அருணன் சூரியனுக்கு சாரதியாயிரு. அந்த 7 குதிரைகள் வர்ற மாதிரி நம்ம படம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா,
அந்த சூரியனோட ரதத்தை வந்து ஓட்டக்கூடிய திறமையானவனா அருணன் வந்து மாறி போயிடுறான். சூரியன்கிட்ட தேரோட்டியாக சேர்ந்துடுறான். அதுக்கப்புறம் 500 வருடங்கள் கழித்து ஒரு நல்ல நேரத்தில் இந்த கருடன் வந்து தங்கமயமான ஒரு கலரோட அந்த கருடன் வந்து அந்த முட்டையை உடைச்சிட்டு அதுலேருந்து வரார். அதுதான் வந்து வினதாவோட புத்திரன். அப்படி வருது. எப்படி வந்து வினதா வந்து அடிமையானா அப்படிங்கிற கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வினதா என்ன பண்ணுறா, நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாக்கன்னா, வினதாவும் கத்ருவும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறாங்க, வாசலில் உட்காந்த மாதிரி அவங்க அந்த மேலே அந்த உச்சை ஸ்ரவஸ்னு ஒரு இருக்கும். உச்சை ஸ்ரவஸ் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பார்க்கடலை வந்து கடையும் போது அதிலிருந்து வந்த ஒரு குதிரை, ஒரு வெண்ணிற குதிரை உச்சை ஸ்ரவஸ். அந்த உச்சை ஸ்ரவஸ் வந்து அந்த வழியாக அப்படி பறந்து போகுது. பறந்து போனவுடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆஹா உச்சை ஸ்ரவஸ் நல்லா வெள்ளையாக இருக்கே, இவ்வளோ வெள்ளையாக இருக்கே அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இவ என்ன சொல்கிறா, உச்சை ஸ்ரவஸோட வால் வந்து கருப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறா, அவள் தன்னோட குழந்தைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த 1000 பாம்புகள் அதை கூப்பிட்டுட்டு வந்து உச்சை ஸ்ரவஸோட வால் வந்து கருப்பாக இருக்குன்னு நான் வினதா கிட்ட வந்து பந்தயம் வச்சுருக்கேன், அது கருப்புன்னு நீங்கள் நிரூபிக்கணும். அவள் சொல்லியிருப்பா. இவ சொல்கிறா, இல்லை உச்சை ஸ்ரவஸ் எப்படி மற்ற பாகம்லாம் ஒயிட்டாக இருக்கோ அதே மாதிரி அதுவும் வெள்ளையாக தான் இருக்குது அப்படின்னு அவளும் சொல்கிறா. யார் சொல்கிறான்னா, வினதா என்ன சொல்கிறா, கிடையாது உச்சை ஸ்ரவஸோட வால் வந்து கருப்பு கிடையாது, எல்லாமே ஒயிட்டு தான் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் கத்ரு சொல்கிறா, நான் சொன்னதை நான் நிரூபிச்சிட்டேன்னா நீ எனக்கு அடிமையாக இருக்கணும் காலம் பூரா, பரவாயில்லையா அப்படின்னு கேட்டவுடனே கண்டிப்பாக நான் பார்க்கலாம், நாளைக்கு இதே டைமுக்கு வந்து பார்க்கும்போது உச்சை ஸ்ரவஸோட பார்ப்போம், அப்போ அந்த வால் வெள்ளைன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு வினதா சொல்லுவாள். இவன் என்ன சொல்லுவாள், நான் வந்து கருப்புன்னு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுவான், அந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு, நான் வினதா கிட்ட பந்தயம் வச்சுருக்கேன், நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாரும் போய் அந்த வாலில் வந்து நீங்கள் சுற்றிக்கணும், சுற்றி முடி மாதிரி நீங்கள் உருமாறிடணும். அப்படி ஆன உடனே வினதா வந்து எனக்கு அடிமையாயிடுவா, நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அதுங்க என்ன பண்ணுச்சு, நான் போகமாட்டேன், நீ பண்ண சொல்கிறது தப்பு அப்படின்னு இந்த கத்ருக்கிட்ட சொல்லுது. அம்மா நீ பண்ண நினைக்கிறது ரொம்ப தப்புமா, அவளை அடிமையாக்கணும்னு நீ நினைக்கிற, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு அந்த பசங்க சொல்கிறாங்க. சொன்னாக்கன்னா இவ கோவத்தில் என்ன பண்ணுறா, எப்போ நீ தாயோட பேச்சை நீ மதிக்கலையோ, நீங்கள் ஜனமேய ஜெயன் வந்து பாம்பு வேள்வி செய்யும்போது அதில் விழுந்து செத்து போவீங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றான். அம்மா இதுலேருந்து தப்பிக்கணுமா அப்படின்னு சொன்னால் கூட என் பேச்சை கேளுங்க நீங்கள் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொன்ன உடனே இவ வந்து அந்த சாபத்துக்கு பயந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க போய் மறுநாள் காலையில் இந்த உச்சை ஸ்ரவஸோட அந்த வாலில் இந்த 1000 பாம்பும் சுற்றிக்குது. கருப்பான பாம்புகள் சுற்றின உடனே அதுங்க முடியாக மாறி அந்த உச்சை ஸ்ரவஸோட வால் வந்து பிளாக் கலராக மாறிடுது. அதே மாதிரி அந்த ஈவினிங் வந்து அந்த உச்சை ஸ்ரவஸ் பறக்கும்போது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பார்க்குறாங்க, பார்த்த உடனே பார்த்தியா நான் சொன்னேன் நீ வெள்ளைன்னு தான் சொன்னேன், இப்போ பார்த்தியா கருப்பு பார்த்தியா அப்படின்னு அவளும் உத்து பார்க்குறா, பார்த்தா பிளாக்காக தான் இருக்குது. அதை தூரத்துலேருந்து பார்த்ததுனால இந்த பாம்பு சுற்றி இருக்கிறத அவளால் கண்டுபிடிக்க முடியல. எக்ஸாக்டாக அந்த வால் ஆரம்பத்துலேருந்து அந்த கடைசி வரைக்கும் அந்த பாம்பு சுற்றினதால் அதுங்க கருப்பு கலராக மாறி போயிடுது. அதை பார்த்தோடனே வினதாட்ட என்ன சொல்கிறா, நீ இனிமேல் எனக்கு அடிமையாக இருந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவள் அடிமையாக மாறிடுறா. வினதாக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா கொடுத்த வாக்கை மீறக்கூடாதுன்னு சொல்கிறதுனால அவள் என்ன பண்ணுவாள், அதுலேருந்து இது பண்ணி கத்ரு என்னென்ன வேலை செய்கிறாளோ அவளும் அவள் குழந்தைங்களும் ஜாலியாக இருக்கும்போது இவள் வந்து மாஞ்சி அந்த குழந்தைங்களுக்கு சேவை செய்கிறது, அந்த குழந்தைங்க இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்னு சொல்லணும், அந்த நேரத்தில் வந்து அந்த குழந்தைங்களை தூக்கிட்டு அந்த பாம்புங்களை தூக்கிட்டு போகிறது வர்றதுன்னு இவன் நிறைய வேலையெல்லாம் செய்கிறா. அதை பார்த்தவொன்னே தான் இந்த கருடன் கேட்குறாரு, ஏம்மா நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னொடனே இந்த மாதிரி நடந்ததை அவள் சொல்கிறான். அதனால தான் நான் அடிமையாக போயிட்டேன்ப்பா, இதுலேருந்து எப்படி மீள்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கருடன்கிட்ட அவள் சொல்கிறாள். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.